இருக்கின்ற அந்த அக்னியின் வல்லமையை இதன் அந்த வேளையில் உணர்வோம், அதை தியானிப்போம். இந்த வல்லமையின் ஒளி நம்மளை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் ஒளி நம்மில் இருக்கின்ற பொழுது இதோ நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். இந்த தெய்வீக வல்லமையின் அக்னி இதோ அந்த வேளையில் நம்மை ஊற்றி கொண்டிருக்கின்றபடியா நாம் அவருக்கு உள்ளார்ந்த மனதோடு நன்றி சொல்வோம். அன்பின் தகப்பனே, ஆவி நடத்தி கொண்டிருப்ப நன்றி செலுத்தும். எங்களுடைய நாவுகளையும் புலன்களையும் உமது கட்டுப்பாட்டுகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களுடைய உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஆண்டவரே, உடல் உள்ள ஆன்மா அனைத்தும் உமது கட்டுப்பாட்டுகளாக அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இதோ தெய்வீக வல்லமைகள் ஆட்கொண்டு இருக்கின்ற பொழுது இதோ நீர் விரும்புகின்ற காரியங்கள் அங்கே நடைபெறுகின்றது. நீர் எதை விரும்புகின்றீரோ அதை மட்டுமே செய்ய முடியும். நீர் எதை விரும்புகின்றீரோ அது மட்டுமே எங்கள் செயல்படும். ஆவியானவரே, இதோ எங்கள் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொரு உள்ளங்களையும் இதோ நீர் அறிந்திருக்கின்றீர். உமது உள்ளத்துக்குள்ளாக இதோ உமது கரத்தில் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உமது தெய்வீக வல்லமையினால் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியா எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எபேசியர் 4வது அதிகாரம் இறைவார்த்தை 1. எபேசியர் 4 இறைவார்த்தை 1. எடுத்தவங்க படிக்கலாம், பிரச்சனை இல்லை. எபேசியர் 4. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சின்னப்பர் என்ன சொல்றாரு? நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அவர் எந்த சூழ்நிலை எழுதுறாரு? கைதியாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் எபேசு மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என்ன பண்றாரு? நான் எனக்கு பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப நீங்கள் வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு என்ன? அப்படிதானா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்ன? பிரைஸ் தி லார்ட். சொல்லலாம். அது உங்களுக்கு விருப்ப உள்ளவங்களும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஓகே, குட். ரைட். சோ அப்போ அது சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அப்ப நான் பெற்றுக்கொண்ட அழைப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சீடரா வாழ்றது. சீடரா வாழ்றது. பிரைஸ் தி லார்ட். வேற சிஸ்டர் சொல்றாங்க, சீடராக வாழ்றது. செய்ய அழைத்திருக்கலாம். நற்செய்தி பணி செய்ய தூயவராக வாழ்வது. நற்செய்தி பணி எரிப்பது, தூயராக வாழ்வது. அப்புறம் சீடராய் வாழ்ந்து சீடர்களை உருவாக்கணும். சீடராய் வாழ்ந்து சீடர்களை உருவாக்குவது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். ஏற்புடையவர்களாக இருக்கிறது. கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பது. இதெல்லாம் என்னது? நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம யாரு? கடவுளின் மக்கள். வெரி குட். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? யாருக்கும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு நொடி பொழுது கூட அதுல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. சரிதானா? பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள். அதனாலதான் இவர் என்ன சொல்லுவாரு, நம்முடைய 1 பேதுருல சொல்லுவார் இல்லையா, 2வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் யார் எப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். 9வது வசனத்தை நீங்க 9, 10 படிச்சீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9, 10. ஓகேங்களா? நீங்க நான் அந்த கேட்ட கேள்விக்கு நான் பின்ன வரேன். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட்.
வழிமரபினர் யாரு? என்ன வழிமரபினர்? சொன்னாரு, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் இல்லையா? அப்போ வழிமரபினர் சொல்லி எதை சொல்றார்? ஆபிரகாமின் வழிமரபினர். ஆபிரகாமின் வழிமரபினர். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு? ஆபிரகாம் வழியாக ஈசாக்கு வைத்து அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து வழியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம ஆபிரகாம் சந்ததியா மாற்றப்பட்டோம். அது இல்லதானே? அதுல இருந்து மற்ற சந்தேகம் இல்லை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அதன் வழியாக நாம என்ன பண்றோம்? அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லுது, அவரது உரிமை சொத்தான மக்கள். நாம் எல்லாரும் அவருடைய உரிமை சொத்தான மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப அவருடைய உரிமை சொத்துல இருக்கக்கூடிய யாரு? மக்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளை என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுல எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படின்னா சின்னப்ப சொல்றது என்ன சொல்றாரு? நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மையிலேயே தெரியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொருவருக்கும் உண்மையாகவே கடவுள் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப நமக்கு உண்மையா வாழ்றோமா அப்படின்னு சொன்னாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது இதற்காக, பாவிகளை பாவிகளை மீட்பதற்காக. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஓகே, யார் வேணும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? இறையாட்சியை நிறுவுவதற்காக. அப்படிதானா? இறையாட்சியை நிறுவுவதற்காக வந்தாரு. கடைசியில நம்ம எல்லாத்தையும் தூக்கி கொண்டு தந்தையோடு கொண்டு ஒப்புரவாக்குவதற்காக வந்தார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இதுல பிதாவினுடைய திருவுளம் எது? இயேசு கிறிஸ்து நிறைய செஞ்சார். வந்தாரு, விண்ணரச போதிச்சாரு இல்லையா? விண்ணரச போதிச்சுட்டு கடைசியில தந்தையிட்ட போய் சேர்ந்தார் இல்லையா? இதுல தந்தையின் திருவுளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது எது? அவர் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறது தந்தையினுடைய திருவுளம். உயிரை கொடுப்பது தந்தையினுடைய திருவுளம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நமக்கு மீட்பு கொடுத்தார். அது தந்தையின் திருவுளம். தந்தையின் திருவுளம். ஓகே, அனைத்தும் கிறிஸ்துவின் கீழ் கொண்டு வருவதுதான் தந்தையின் திருவுளம். விண்ணும் மண்ணும் அனைத்தையும் கிறிஸ்துவின் கீழாக கொண்டு வருவது, எல்லாரும் அவருடைய இதுக்குள்ள கொண்டு வருவது தந்தையுடைய திருவுளம். அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். அப்போ நற்செய்தி அறிவிச்சது தந்தையின் திருவுளம். உலகத்துல எல்லாத்துக்கும் நற்செய்தி அறிவிச்சார் இல்லையா? அது என்னது? அவருடைய திருவுளத்தை. ஓகே, அவருடைய திருவுளத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு நிறைவேற்றான்னு சொல்லி நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்ப நற்செய்தி அவர் அறிவித்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இறையாட்சியை நிறுவுவதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அதுல நற்செய்தி ஆற்றி ஒவ்வொரு மக்களுக்கு இறையாட்சியை குறித்து எடுத்து சொல்வது அவருடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். கடமைக்கும் திருவுளத்திற்கும் நம்ம வித்தியாசம் தெரியணும். அப்போ இன்னைக்கு நாம் ஞானஸ்நானம் வாங்கிய ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்ல அழகா சொல்வார். 9வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 16ல சின்னப்பர் அழகா சொல்வார். என்ன சொல்றாரு? நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க சார். அப்படியே பிரதர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை என்ன சொல்லுது? லெட்டஸ் தெளிவா இல்ல மாதிரி தெரியல. ஓகே, திரும்ப படிங்க சிஸ்டர். ஓகே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஓகே, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இது திருவுளம் என்று சொல்லல அவரு. இது கடவுளுடைய திருவுளம் என்று அவர் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதை செய்ய வேண்டிய கட்டாயம், இது எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. எனக்கு உள்ளது நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு, நானாக விரும்பாவிட்டாலும் இதனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் பெயரால், தூய ஆவியின் பெயரால், தந்தையின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை நற்செய்தியை அறிவிக்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கடமை இது நம்ம தந்தையின் திருவுளம் சொல்லிட்டு சுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இது ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து நம்ம செய்யணும். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் செய்ய வேண்டிய கடமை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏதோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதோ வருது. ஓகே, குட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணி என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கடமை. அப்படி என்றால் தந்தையின் திருவுளம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது, அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திருவுளத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு திருவுளம் என்று சொல்லக்கூடிய அவர் தந்தையின் திருவுளம் எது? அவர் ஒரு இறைவார்த்தையாளராக சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? சமாரிய பெண்ணிட்ட பேசிட்டு இருப்பார் இல்லையா? சமாரிய பெண்ணிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஓகே, அவங்க சீடரை என்ன சொல்லுவாங்க, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். சரிதானா? சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கும் பொழுது அவருங்க திரும்ப அவங்க ரிட்டர்ன் வரும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க சாப்பாடு அவங்களுக்கு ஏற்கனவே சாப்பாடு யாரோ கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சீடர்கள் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. யோவான் 4வது அதிகாரம் இறைவார்த்தை 34. இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய வேலை என்று சொல்லக்கூடியது கடமை. ஓகே, அவர் அங்க சொல்லக்கூடியது என்னுடைய வேலை என்பது அது அவருடைய கடமை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அப்போ திருவுளம் ஒன்று இருக்கிறது. இது என்ன பண்ணணும்? தந்தை அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்து அங்க உயிர் கொடுத்து எல்லாரும் மீட்டெடுக்க வேண்டியது என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்றாரு? இந்த காரியத்தை நான் செய்யறது எனக்கு உணவு என்று சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொருவருக்கும் உணவு என்ன? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி நம்முடைய கடமை செய்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அது உணவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நமக்கு சொல்றோம், என்ன சொல்றோம்? இறை வார்த்தை நமக்கு உணவு, வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை எங்களுக்கு மன்னாவாக இருக்கிறது. அதல்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதல்ல வாழ்க்கை இல்லையா? வாழ்வளிக்க தந்தையின் திருவுளத்தை ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு நிறைவான உணவு. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் தந்தை கொடுக்கக்கூடிய அந்த உணவை நான் உண்பது என்பது எது? தந்தையின் திருவுளத்தையும் அவர் கொடுத்த அந்த கடமையையும் செய்து முடிப்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் இறை வார்த்தையை நாம் படிக்கிறோம், தியானிக்கிறோம். வெரி குட், நல்லது. அப்படிதானா? அப்ப இது நமக்கு முழுமையான உணவா அப்படின்னு சொன்னா இன்னும் அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தந்தையின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த உணவானது முழுமையாக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு ஒரு கேள்வி உடனே வந்தது. அவர் என்ன சொன்னாரு? உணவு இது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ யோவான்ல 6வது அதிகாரத்துல அவர் நற்கருணையை குறித்து பேசிட்டு இருக்காரு, தன்னோட உடலை குறித்து இல்லையா? பேசும் பொழுது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாரு? 51வது வசனம். 51வது வசனத்தை பண்ணும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றார்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த உணவுக்கும் அந்த உணவுக்கும் ஏதாவது வித்தியாசமும் ஒற்றுமை இருக்குதா இல்லையா? இப்ப இந்த உணவு சாப்பிடறதுனால இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை நாம் ரத்தத்தையும் நாம் அன்றாடம் நான் வாங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? அப்ப நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றேனா?
அப்ப இந்த உணவை நான் உண்ணுகின்ற பொழுது தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்றுகின்றேனா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சரிதானே? கிளியர் தானே? இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை நான் உண்பதனால் நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி விட்டேனா? அப்ப இயேசுக்கு சங்க சொல்றாரு, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது உணவு. இவருங்க என்ன சொல்றாரு? விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு உணவு என்று சொல்லக்கூடியது தந்தையின் திருவுளத்தையும் அவர் கொடுத்த கடமைகளை முடிப்பது அவர் உணவு என்று சொல்கின்றார் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என்னையே நான் உனக்கு உணவாக தருகிறேன், இந்த உணவை நீ உட்கொள்வதனால் என்ன பண்ற? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி விட்டாயா? அப்ப இந்த உணவா இது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய உணவா? இது Praise the ஒரு Lord. வார்த்தை பிரதர். அவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்குறது, அவருடைய வல்லமை பெறுகிறோம். அதன் பிறகு நம்ம அந்த பணியை செய்கிறோம். அவருடைய உணவை உண்பதனால மட்டும் திருவுளம் நிறைவேற்றப்படல. அதன் பிறகு நம்ம அதை வாழ்வாக்குறோம். செயல்படுத்தும் பொழுதுதான் அது நிறைவேறுது. Praise the Lord. Okay. அதை நாம எப்படி வாழ்வாக்குகிறோம்? அந்த உணவு உடலாகி உணவு உண்ணும் போது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுக்கான ஆற்றல் அதுல நமக்கு கிடைக்குது. அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுக்கான ஆற்றலையும் இருக்கும் நமக்கு தெரியும். அதற்கான ஒரு ஓகே. ஆன்ம உணவு தான். கிறிஸ்துவை நாம் உள்வாங்குகின்ற பொழுது, கிறிஸ்து உடல் நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. யார் ஒருவர் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை உண்டு நற்கை பண்ணுகின்ற பொழுது நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் இறப்பிலிருந்து சாவிலிருந்து மீட்டெடுக்கப்படுகின்றோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம். அதுவும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இது எனக்கு வாழ்வு கொடுக்கிறது. இதை நம்பி செய்கின்ற பொழுது அந்த வாழ்வு எப்பொழுது முழுமை அடைகின்றது என்றால், நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் முழுமை அடைகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உணவு எனக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த உணவை என்ன பண்றேன்? உட்கொள்கின்ற பொழுது நான் தூய்மையாக்கப்படுகின்றேன் இல்லையா? கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்றேன். கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம். பிசிக்கலா இல்லையா? பிசிக்கலாவும் பண்றோம், ஆன்மீகத்துல பண்றோம். முழுமையா அதை விசுவசிக்கிறவங்களுக்கு அது நடக்கிறது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாம் ஒரு கிறிஸ்துவாக மாற்றப்படுகின்றோம். ஆக்சுவலா அந்த இடத்துல முழுமையா ஒரு கிறிஸ்துவாக நாம் மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை நாம் இரத்தத்தையும் உண்டு பருகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவாக முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இது திருப்பலி நடக்கக்கூடிய ஒரு பெரிய மிராக்கிள். ஓகேங்களா? நாம் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்துவாக பிசிக்கலா நிக்கிறோம். அப்படியே நம்ம முழுமையாக இது விசுவசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது நடக்கக்கூடிய காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இதே நாள் நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி விட்டேனா? எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேனா? அப்படி என்றால் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேனா அல்லது தந்தையின் திருவுளத்தின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொன்னா பெரிய கேள்விக்குறி. அப்படின்னு தானே இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்? இயேசு கிறிஸ்துவாக ரியல் இயேசு கிறிஸ்துவ நம்ம இருந்திருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுமையா உள்வாங்கி நாம செய்கின்ற பொழுது உண்மையாகவே நம்ம இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவர்களும் ஒரு சில நபர்களை தவிர பர்சன்டேஜ் வைஸ் உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்து உடலை வாங்கி நாம நிற்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த உணவு என்பது அந்த தந்தையின் திருவுளத்தை நாம் எப்பொழுது நிறைவேற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் அது முழுமை அடைகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் உரிமையாக்கப்படுகின்றோம். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் நம்ம முழுமையாக அவருக்கு முழுமையான ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கான அந்த இதை கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம சொல்லுவோம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்றோம். எப்போ ஒரு கடவுளுடைய பிள்ளை தந்தை என்ன விரும்புறாரோ அதை செய்து முடிக்கின்ற பொழுதுதான் உண்மையாகவே நாம் கடவுளுடைய பிள்ளையாக அந்த இடத்துல நிற்கிறோம். ஐ மீன் அந்த தந்தைக்கு பிள்ளையாக நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த உலகத்தை சார்ந்த காரியங்களும் சரி, இதெல்லாம் சரி, சரியா? அப்போ அந்த முழுமையை நாம் செய்து முடிக்காத வரையிலும் நாம் என்ன பண்ணுகின்றோம்? இன்னும் கிறிஸ்து திருவுளத்துக்குள்ளாக ஐ மீன் அந்த உணவை நாம் உண்பதற்கு நம்ம இல்லை, உணவை உண்ணவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐ திங்க் ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா காலையில
அன்னைக்கு நேற்று சகோதரி சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு காலில் உரை முழிச்ச உடனே எனக்கு கொடுத்த வார்த்தை கடவுள் கொடுத்தார். இதை வச்சுதான் நீ எடுக்கணும். சரியா? எந்த வார்த்தைய? எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை கொண்டுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தார். அதனாலதான் இந்த வார்த்தையை நான் அதை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது ஆண்டவர் எப்படி பயணிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது கடவுள் சில காரியங்களை சொன்னார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு அன்றாட கடமையை நான் செய்யறதுனால நான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நம்ம அன்றாடம் எங்க குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொள்றதுனால நான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருந்துக்கிறேன். இல்லை, நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களில நாம் உண்மையாகவே கிறிஸ்து விரும்புகின்ற, அதாவது பிதா விரும்புகின்ற ஒரு நிலையில் நம்முடைய பயணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாம் எப்பொழுது தூய்மையாக்கப்படுகின்றோமோ, எப்பொழுது முழு பரிசுத்தமாக இருக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய எண்ணமும் பிதாவுடைய எண்ணமும் சிங்காக ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? எப்ப நம்ம இதெல்லாம் இந்த நற்கரணை இதெல்லாம் நமக்கு உதவி செய்யறது என்னது? பிதாவை நம்மையும் இணைப்பதற்காக, நம்முடைய சிந்தனைகளும் அதுவும் ஒன்றாக இணைப்படுவதற்காக அந்த காரியங்களை அவர் கடவுள் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதை நம்பி போகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது என்னுடைய எண்ணம் பிதாவினுடைய எண்ணத்தோடு, பிதாவினோடு சிங்காகிறது. அதாவது அது எப்படி சொல்ற, சிங்க்ரனைசேஷன் சொல்லக்கூடிய என்னது, இணைக்கப்படுகின்றது, அல்லது அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நிலை வரும் பொழுதுதான் திருவுளத்தை முழுமையாக நம்மால் அறிந்து கொண்டு பயணிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நான் கடவுளுடைய பிள்ளை என்று தியானம் செய்தார். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப இதை கொண்டு அவர் தியானம் செய்து கடவுளோடு இணைந்து உள்ள வந்தார். எல்லா விதமான சோதனைகளையும் மேற்கொண்டு வெற்றி கொண்டு அவர் என்ன பண்ணுகின்றார்? பிதாவோடு இணைந்து அவருடைய சிந்தனையும் பிதாவுடைய சிந்தனையும் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் அன்னை மரியாளுக்கு இருந்தது. அதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இல்லையா? இது எங்க சொன்னாரு? பிதா உருமாற்றத்தின் பொழுது சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையை அன்னை மரியாள் சொன்னாங்க. அப்போ இவர்கள் உள்ளத்தில் இருத்தி இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கிறது, இந்த திருவுடலை வாங்குவது எல்லாமே என்ன பண்ணுகின்றது? இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனையும் நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாமே, உடல் முழுதும், ஆன்மா, பரிசுத்தம் மூன்றுமே பிதாவோடு இணைக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் தந்தையின் திருவுளம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தெளிவா சொன்னார். என்ன சொல்றாரு? நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த கடமைகளை செய்வதுதான் எனக்கு உணவு என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது என்றால், தந்தையின் திருவுளம் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கடமை. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனில எனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். நான் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அதுல என்ன கொடுப்பாங்க? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அதுக்கு கடமைகள், உனக்குள்ள பொறுப்பும் கடமையும் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் அதனுடைய அதல்ல. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை இறைவார்த்தை அறிவிப்பது, இயேசு கிறிஸ்து நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிப்பது. இதுதான் இந்த ஆஃபர் லெட்டர். நீ என்ன பண்ணிருக்கிற? இந்த கம்பெனியில ஒரு மெம்பர், நாங்க உன்னை இந்த கம்பெனில வரவேற்கிறோம். இதுதான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். நீ திருச்செவியில் இயேசு கிறிஸ்துவின் அங்கத்தினராக சேர்கின்றாய். அவருடைய உடலிலே நீ ஒரு அங்கத்தினராக இணைக்கப்படுகின்றாய், திருச்செவியோடு இணைக்கப்படுகின்றாய். ஆகவே நீ இந்த கம்பெனியில ஒரு அங்கத்தினர். இதுக்கு உனக்கு இந்த கம்பெனில இருக்கிறதுக்கு நீ தொடர்ந்து இருக்கணும்னா there is a roles and responsibility. இந்த பர்டிகுலர் பொறுப்பையும் இதை நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த பொசிஷனுக்கு ஏற்றது கொடுப்பாங்க. ஆனா இதுதான் அந்த கம்பெனியுடைய நோக்கமா, இலக்கா? அதல்ல. இவர் அங்க ஒரு பாட்டு தான் செய்யறாரு. ஆனா அந்த கம்பெனியுடைய இலக்கு, அவர் அங்க போய் பண்ணும் பொழுது அந்த இதை கரெக்டா அவர் செஞ்சு போனார்னா அந்த இலக்கு கம்பெனிக்கு ஓகே, 5 ஆண்டு காலத்துல இவ்வளவு இருக்கலாம், 10 ஆண்டு காலத்துல நம்ம இந்த கம்பெனி இந்த மாதிரி கொண்டு போகணும். ஸோ தே ஹாவ் a பிளான் இல்லையா? அந்த இதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த கடமைகள் உதவி செய்கிறது. இதை கொண்டு அங்க அச்சீவ் பண்றாங்க. பட் எண்டு வேற. பிரைஸ் தி லார்ட். அப்ப தந்தையின் திருவுளத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனில அவர் ஒழுங்கான முறையில் வேலை செஞ்சாதான் அவர் கம்பெனில அவங்க ஓனர் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இணையும் பொழுதுதான் என்ன நடக்கும்? அங்க இணையும் பொழுதுதான் அந்த கம்பெனியோட குரோத்துக்கு இவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும். இவர் அங்கேயும் இங்கெல்லாம் தொடர்பே இல்லாம இங்க மட்டும் உட்காந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த டார்கெட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நான் பார்த்தா போதும், அவங்க என்ன நினைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சம்பந்தம் இல்லாம இருந்தாங்கன்னா அந்த கம்பெனில இவருக்கு ஒரு பொறுப்பே இருக்காது. இன்னைக்கான எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றோம்? நாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏன்னா நம்ம பார்க்கிறோம், எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கடமையை செய்ய வேண்டும். கடமைக்கு ஒரு சில இதை நம்ம சொல்ல முடியும், சரிதானா? எப்படி கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்? 2 அரசர்கள் 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நாமானை குறித்து, தொழுநோயால நாமானை குறித்து இருக்கும். சரியா? 2 அரசர்கள்ல தொழுநோயால நாமானை குறித்து வருகின்ற பொழுது, அங்கே ஒரு சிறுமியை அவர்கள் இஸ்ரேல்ல இருந்து கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அந்த நாமானுடைய மனைவிக்கு அந்த பெண், அந்த குழந்தை ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? அவருக்கு தொழுநோய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த முதலில் எஜமானிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்களை அனுப்புங்க, அங்க இறைவாக்கினர் இருக்கிறாங்க, அவரால் இந்த நோய்க்கு குணம் கொடுக்க முடியும், அவருடைய கடவுள், எங்களுடைய கடவுள் வல்லவர், அவர் வழியாக இவர் கொடுப்பார் என்று அங்க நாம இதை கொடுக்கிறார். இது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு பணி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அதன் வழியாக நாமன் என்ன பண்றாரு? கிடைக்கிறது. அப்போ எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன், ஓகேங்களா, குடும்பம் இருக்கிறவங்க வெளியே ஊழியம் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய கத்தோலிக்க சபைகள்ல ஆலயத்துல இன்னைக்கு சொல்வதை நான் நிறைய நேரம் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வேலை அது கிடையாது. தட்ஸ் நாட் யுவர் டியூட்டி. ஓகேயா? ஒருவேளை அவங்க பல வகையான பிரச்சனைகளை பார்த்துருந்துருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே, நமக்கு தெரியாது அதனுடைய பேக்ரவுண்ட் அவங்க எதை வச்சு சொல்றாங்கிறது. ஓகே, ஆனா ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை, டியூட்டி என்னது? இறை வார்த்தையை அல்லது நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். இந்த கடமையை நம்ம ஒருபால் விட்டக்கூடாது. இந்த கடமையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய போக்கஸ் இறை வார்த்தையை மையமாக வச்சு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன எனக்காக வைத்திருக்கக்கூடிய திருவிழம், நான் என்ன செய்யணும்னு அவர் விரும்புறார். இதை நான் ஆண்டவரிடம், கடவுளிடம் கேட்டு தெரிந்து கொள்வது மிக 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 அவசியம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? இப்ப இறை வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நற்கருணை உள்வாங்குறோம். இதெல்லாமே நம்மளை தூய்மைப்படுத்துகின்றது. இறைவார்த்தை நம்மளை தூய்மைப்படுத்துகின்ற, இறைவார்த்தை நம்மளே சிந்தனையை புதுப்பிக்கின்றது. நமக்கு தெளிவா தெரியும், எல்லாமே தெரியும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் கிளியரா எல்லாருக்கும் தெரியும், இல்லையா? அப்போ இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனா அந்த புதுப்பிக்கப்பட்ட மனநிலையில் நான் பிதாவோடு என்னுடைய சிந்தனை இணைக்கப்பட வேண்டும். இதற்கான முயற்சியை தான் நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் பிதாவோடு இணைந்து என்னுடைய சிந்தனையும் பிதாவுடைய சிந்தனை எப்பொழுது இணைகின்றதோ அப்பொழுது உண்மையாகவே அவர் என்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய திருவுளம் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய சிந்தனைகள். ரோமேர் 12வது அதிகாரம் 12:1-2 இல்லையா? 2:3 நினைக்கிறேன். அதுல படிச்சீங்கன்னா அதுல படிச்சீங்க என்ன தெரியும்? என்ன சொல்லிருக்குது? நீங்க அந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும். உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும் என்ன? இறை வார்த்தையின் வழியாக நாம் நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், இப்ப நம்முடைய இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு கிளியரா டீச்சிங்ஸ் தெரியும் இல்லையா? நம்ம என்ன இதுவரைக்கும் டீச்சிங்ல கொடுத்துட்டு இருக்கிறோங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ அடுத்து என்னது? இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுள் அப்ப என்னாகும்? இந்த உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு, இந்த உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட்டு, சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட்டு, நான் ஒரு கிறிஸ்துவாக மாற்றப்படுகின்ற சிந்தனை, பிதாவுடைய சிந்தனை இணைக்காடப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். இங்கதான் சிங்க் ஆகுது. இந்த சிங்க் ஆகும் பொழுதுதான் உண்மையாகவே பிதாவுடைய திட்டம் என்ன எனக்கு தெரிய வரும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா என்னது? எது நிறைவு, எது தெளிவு என்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நாம் நிறைவு தெளிவுன்னு நினைத்து கொண்டிருக்கிறது எல்லாமே சரியானதா என்றால் ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறிக்கான. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் இன்னொரு டாபிக் உங்களுக்கு ரொம்ப டீப்பா டச் பண்ணல, ஏன்னா அதுல கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டேன். அந்த நம்ம சர்ச்சில் சொல்லக்கூடிய காரியங்களை. ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய இதயமும் பிதாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன?
நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, இறை வார்த்தையை ரொம்ப ஆழமாக தியானிப்பது, இறை வார்த்தையை அதிகமாக தியானிப்பது, அதுக்கு அதிக நேரம் ஒதுக்கி அதை ஆவியானவர் விரும்புகின்றபடி அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஒரு வகையில நமக்கு உதவி செய்கின்றது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இறை வார்த்தை நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கின்றது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? இறை வார்த்தை புதுப்பிக்க மட்டும்தான் செய்தா, வேற எல்லாம் செய்யுது? ஒரு லிஸ்ட் கொடுங்களேன் பாப்போம். இறை வார்த்தையை நான் படிப்பதனால, தியானிப்பதனால என்னென்ன நன்மைகள்? ஒரு லிஸ்ட் கொடுங்க பாப்போம். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. வெரி குட். வாழ்வு தரும், பாருங்க அந்த வார்த்தை கவனிங்க. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். அடுத்தது, நம்மளுக்கு மாற்றத்தை சிந்தனைகளையும் மனமாற்றத்தை கொடுக்குது. மனமாற்றத்தை கொடுக்கிறது. சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுகிறது. மனமாற்றம் என்று சொல்லக்கூடியது என்னது? சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுவது. நான் பாவி என்று சொல்வதை விட மாறாக நான் கடவுளுக்கு அடிமை. இப்பொழுது பாவத்தின் விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாக்கப்பட்ட அப்ப என்னுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை அப்படிதானா? தூய்மையாக்குகிறது. வார்த்தை படிக்கின்ற பொழுது என்னுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுகிறது. அடுத்தது, தூய்மையாக்குகிறது. என்னை தூய்மையாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோவான் 15வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை அழகா சொல்லும். என்ன சொல்லுது? நீங்கள் கேட்ட வார்த்தையினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். அவர் சொல்றார், நீங்க வார்த்தையை உள்ள வாங்கிட்டீங்க, யூ ஆர் ஆல்ரெடி பியூரிஃபைட். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தையை நாம் நம்மளுக்கு ஆவியையும் கொடுக்குது பிரதர். ஆவியை கொடுக்குது. அப்புறம் உயிரை ஆவியும் உயிரையும் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். வில்லியம் பிரதர் என்ன சொன்னீங்க? நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வது இறைவார்த்தை அடிப்படை. இறைவார்த்தையின் அடிப்படை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வது பிரதர். அது ஓகே. நமக்கு இதெல்லாம் சிந்தனை புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது நம்ம போறது கடைசியில நம்முடைய இலக்கு எங்க அங்கதான் போய் நிற்போம். தெர் இஸ் நோ டவுட். ஓகே. வேற எதுவும் கொடுக்கலையா இறைவார்த்தை? நமக்கு நன்மை தீமை அறிவதற்கு ஞானத்தை கொடுக்குது. ஞானத்தை சொன்னாங்க தெரியுங்களா? இறை வார்த்தை என்று சொல்லக்கூடியது ஞானம், விஸ்டம், இறை ஞானம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நல்லா தெரிஞ்சுங்க. இறை வார்த்தை என்று சொல்லக்கூடியது இறை ஞானம். யாரோ உங்ககிட்ட இறை ஞானம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க இறை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஞானம். இதுல எந்த மாற்றம் கிடையாது. நான் சொல்லல, இறை வார்த்தை சொல்லுகிறது. சட்டத்தை முழுமையாக கடைபிடித்து வருவது, அப்படியே சட்டத்தின் நிறைவு எல்லாத்தையும் சேர்ந்து வரும்போது இயேசு கிறிஸ்து ஃபைனலா சொல்லும், இயேசு கிறிஸ்து தான் இறை ஞானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் எனக்குள்ளாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இன்னொன்னு என்னது? நோயை குணமாக்குகின்றது. வார்த்தையை அனுப்பி நோயை குணமாக்குகின்றது. ஆபரேஷன் பண்ணாம நோயை குணமாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய பலவீனமான நேரத்துல இறை வார்த்தையை அறிவிச்ச பலன் கொடுக்கிறது. பலன் கொடுக்கிறது. ஓகேங்களா? நமக்கு ஏகப்பட்டது இருக்குது. அதனாலதான் நம்ம இறை வார்த்தையை நீங்க தயவு செய்து என்ன பிரதர்? நமக்கு அமைதியை கொடுப்பது இறை வார்த்தை, நம்பிக்கையும் கொடுப்பது இறை வார்த்தை. சூழ்நிலையில ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை இறை வார்த்தை நம்மளை அந்த இடத்துல சரியான ஞானத்தோடு வழி நடத்தி அந்த இடத்தை சரியானபடி ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விஷ்டத்தை கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால நமக்கு கிடைக்கக்கூடியது நிறைய அமைதி. பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இறை வார்த்தையின்படி ஒருத்தர் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு என்ன கொடுக்க? உயிர் கொடுக்கின்றது. ஒரு வாழ்வு, சாவிலிருந்து வாழ்வு கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த உலகத்தில் அவர்கள் மரிப்பதிலிருந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது. பாவத்தின் மரிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க. இப்படி நிறைய சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இறை வார்த்தை எல்லாவற்றிற்கு மேலாக இறை வார்த்தை நம்மை கடவுளுடைய சிந்தனையோடு நம்முடைய சிந்தனையை இணைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இதை மறந்துடக்கூடாது. இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்க என்னுடைய உள்ளம் அன்னை மரியாதை தானே செஞ்சாங்க. இதயத்தில் வைத்து எல்லாத்தையும் தியானிச்சாங்க. வேற ஏதாவது செஞ்சாங்களா? அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த இதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை தியானிக்க என்னாச்சுது? அவளுடைய சிந்தனைகள் பிதாவோடு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ரைட் கனெக்ஷன்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது இறைவார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா எனக்கு சொல்ல சொன்னது ஒரு காரியம், உங்களுடைய தனிச்செபம் மிக 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 முக்கியம். நீங்க கடவுளுடைய திருவுளத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் விரும்புகின்றபடி அதை நீங்கள் உணவாக எடுத்து நீங்க அதை செய்ய வேண்டும் என்றால், அந்த தாகம் இருக்கணும். முதல்ல அந்த இது உணவு இருக்கணும். அந்த உலகத்தின் உணவு அல்ல, மாறாக பிதாவின் திருவுளத்தை அறிந்து அதை செயல்படுகின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அதுதான் என்னுடைய உணவாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்து இயேசு கிறிஸ்து எப்படி பயணிச்சாரோ அப்படி போகும் பொழுதுதான் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையின் பிதா எனக்காக என்ன வைத்திருந்தாரோ அதை அந்த திட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய தனிச்செபம். தனிச்செபம் இல்லாத நபர்கள் இந்த திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் தனிச்செபம் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு கடவுளுடைய திருவுளம் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து அது போய் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. தனி ஜெபம் உங்களுக்கு முழுமையான என்ன சொல்றது, பிதாவுடைய திருவுளத்தை அறிந்து அவற்றை வழி நடத்தக்கூடிய எல்லாமே அங்க இயேசுக்கு சார்ந்ததான் ஓடி ஓடி போவார் இல்லையா? சரி, இந்த போதனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்துதான். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நாங்க பண்ணக்கூடிய ஜெபம் பத்தாது, இன்னும் நிறைய வேணுங்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. என்கிட்ட சொல்லும் போது இன்னும் பத்தாது. ஓகேயா? நீ 1 மணி நேரம் அட்ரேஷன்ல உட்கார்ற, 1.5 மணி நேரம் உட்கார்ற, இன்னொரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வர்ற, நோ, தட்ஸ் நாட் எனஃப். ஓகேங்களா? அது சொல்லக்கூடிய அதுதான், தட்ஸ் நாட் எனஃப். நீ இன்னும் உட்காரணும், நீ உட்கார்ந்து எங்களோட உட்கார்ந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தனி ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன இருக்கும்? வெறுமையான வாழ்க்கையாகவே ஓடிக்கொண்டிருக்கும். அதனாலதான் என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வாங்கி நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன் என்ற எண்ணம் கூட நமக்கு கிடையாது. வெளியே வந்த உடனே பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசுறோம், திட்டுறோம், அல்லது வந்த உடனே ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது அல்லது ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள் தவறான எண்ணத்துக்கு போகின்றது. ஏன்? எனக்குள்ளா இயேசு இருக்கிறாரு, நான் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஏந்தி வருகிறேன் என்ற எண்ணமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரோ அப்படி பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்து எந்த மனநிலையில் பார்த்தாரோ அந்த மனநிலையில பார்த்து அவங்களுக்காக ஜெபிச்சிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசேப்பா தான் செஞ்சார். நீங்க சிறை வாழ்வுல பழைய யோசேப்பா எடுத்துக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லுவார், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா விளக்கம் சொன்னதோட அவர் வேலை முடிஞ்சிருக்கணும். அப்படிதானா? 7 வருஷம் உனக்கு நல்ல செழுமையா இருக்கும், அடுத்த 7 வருஷம் என்னவா இருக்கும்? பஞ்சமா இருக்கும். அதனால நீ பாத்துக்கையா, இதுமே உன் வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். உண்மையான கிறிஸ்தவன் அப்படி நிறுத்துவதன் அல்ல. அவர் சொன்னாரு, உடனடியாக பார்வோன் நீங்க என்ன பண்ணணும், அவரை சிறை பிடிச்சு வச்சவர். நல்லா கவனிச்சிங்க, சிறையில பிடிச்சி அடைச்சி வச்சவருக்கு இவர் எப்படி ஆலோசனை சொல்றாரு, அவரை கொடுமைப்படுத்தினவருக்கு எப்படி ஆலோசனை சொல்றாரு? ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விவேகம் உள்ள ஒரு மனிதனை தேடி ஒருத்தர் உடனே அந்த ஒரு நிர்வாகத்துக்கு வைத்து அவருக்கு கீழே உடனே தானியத்தை வாங்குங்க, 5-7 வருடத்துல இந்த தானியத்தை சேருங்க, தானியத்துக்கு களஞ்சிங்க கட்டுங்க. இது அவருக்கு தேவையா அங்க சொல்லணும்னு? தன்னை அடிமையாக்கி வைத்திருந்த நாட்டுக்கு அவர் சொல்லணும்னு அவசியமா? அது உண்மையாக கிறிஸ்தவ வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் அடிமையாக இருக்கக்கூடிய, என்னை இழிவுபடுத்தக்கூடிய இடத்தில் நான் எப்படி இருப்பேன்? யோசேப்பு போல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசேப்பு போல இருக்கணுங்க. சொன்னாரு, இல்லைன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அவர் வந்திருக்கலாம், பேசாம வந்திருக்கலாம். அவருக்கு தேவை அங்க ஆலோசனை கொடுக்கணுங்க. அவர் கடவுள் சொல்றாரு, அவருடைய மனநிலை கடவுளோட இணைஞ்சு இருக்குது. அவர் சொல்றாரு, ஐயா இதெல்லாம் சொல்லிட்டு வா, உன் வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட நான் உனக்கு சொல்ல, நீ அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருப்போ. அவர் அங்க என்னை இவன் அடிமைப்படுத்தினார், இவர் அடிமைப்படுத்தினார், இவன் என்னை கொடுமைப்படுத்தினா அப்படின்னு பார்க்கல. அவர் சொன்னது, இந்த எதிரிகளும் வாழ வேண்டும், இந்த எதிரிகளின் வழியாக இந்த தேசம் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உட்கார்ந்து ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு.
எப்ப இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அவர் சொன்னாரு, ஐயா நான் எங்க போனாலும் இப்படிப்பட்ட நம்ம ஆவி நிறைந்த ஒரு மனிதனை, உண்மையான கடவுளுடைய மனிதனை நான் காண மாட்டேன். இப்படி எல்லாரும் சொல்லணும், குடும்பத்திலையும் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் எங்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கடமைகளின் வழியாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் அதற்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த இடங்களில நீங்க வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவ போல பயணிக்கிறது தான். ஓகே, எல்லாரும் அப்படிதான் பயணிச்சாகணும். இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாருடைய சுமைகளையும் அவர் சுமந்து விடுவித்தது போல நாமும் என்ன பண்ணணும்? சுமக்க வேண்டும். நம்முடைய சிலுவை அல்ல, மற்றவர்களுடைய சுமையை சுமக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பினுடைய வீடியோவை நீங்க தேங்க் காட் இது நமக்கு வந்து வீடியோ யூடியூப் வந்து கடவுளோட கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் அந்த இது வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. ஓகே, அன்னைக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. சார் நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் தியானத்தில் இருக்கின்ற பொழுது சகோதரர் சொன்னாங்க, என்ன பண்ணுறது தெரியும். ஆக்சுவலா அந்த வீடியோக்களை நான் திரும்ப இந்த தியானத்துக்காக நான் ரிவைண்ட் பண்ணும் பொழுது உண்மையிலேயே நான் புரிஞ்சு கொண்டேன், இன்னும் அதுன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது மட்டும் பத்தாது. நம்ம பயணிக்கிறது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இங்க நாங்க நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இந்த தேசத்துல பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், ஓகேயா, பேசுவது ஒன்று, செயல்கள் ஒன்று. நமக்கு அங்க தெரியல, பிகாஸ் நம்ம வெவ்வேறு நாட்டில் மக்களுக்கும் யாருடையும் அந்யோன்யமா போகிறது கிடையாது. ஆனா இங்கே சூழ்நிலைகள் எல்லாமே பேசுவது ஒன்று, செயல்கள் ஒன்று, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்ப நாம ஒரு உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தனி ஜெபம் மிக மிக அவசியம். இன்னைக்கு அதை ஸ்பெசிபிக்கா எனக்கு அதை சொல்ல சொன்னதுனால உங்கள்கிட்ட அதை சொல்றேன். ஓகேங்களா? அந்த வார்த்தையை கொடுத்துட்டு எனக்கு அது இதை வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இறை வார்த்தையோடு பயணிங்க. இயேசு கிறிஸ்துவை உள்வாங்குங்க, நற்கரணின் வழியாக உள்வாங்குங்க. ஓகேங்களா? முழுமையாக அவரை அனுபவிங்க. மகிழ்ச்சியினால் அனுபவித்து உங்கள் பயணம் பிதாவோடு உங்களுடைய தனிச்செபத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய பிதாவின் எண்ணத்தோடு அவரோடு நீங்க சிங்க் பண்ணும் பொழுது நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அவங்க போராட்ட வாழ்க்கையில இருந்து சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.